ஹாய் கைஸ், ஒரு மிட் ரேஞ்சில் லேகெல்லாம் இல்லாமல் சூப்பராக கேம் விளையாடணும், செம்மையாக சார்ஜ் நிற்கிற மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேடிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இன்னைக்கு நம்ம வாய்ஸ் மொபைல் சேனலில் ரியல்மி 13+ 5G தாங்க அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் டிரான்ஸ்பரண்டான ஒரு பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அண்ட் ஃபோன் நம்ம சைடில் வச்சிரும். 80 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கூடவே அடிஷ்னலாக C டைப் கேபிளும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்க கலர் பார்த்தீங்கன்னா விக்ட்ரி கோல்டு அண்ட் இது கூடவே 2 கலர் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் கிரீன் அண்ட் டார்க் பர்பிள். அது நம்ம ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்கு, விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஃபோனோட பேக் சைட் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் விக்ட்ரின்னு ரேசிங் கார் லைட்னிங்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி டிசைன் பண்ணதா சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்பீட் அண்ட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போதுன்னு சொல்றாங்க. திக்னஸ் பாத்தீங்கன்னா 7.6 mm திக்னஸ் கொடுத்திருக்காங்க. சோ ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கு அண்ட் மோர் கம்ஃபர்ட்டபிளா இருக்கு ஹேண்ட்ல ஹோல்ட் பண்ணும்போது. ஸ்பீக்கர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது சவுண்ட் குவாலிட்டி வைஸ் நல்லாவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்குது. IP65 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ரெய்னி டேஸ்ல வெளியே போகும்போது அன்எக்ஸ்பெக்டடா மழை வந்துருச்சு அப்படிங்கும்போது போன் வந்து வாட்டர்ல ஸ்பில் ஆயிருச்சு, இல்லாட்டி போன் நனைஞ்சிருச்சுனாலும் போனுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் ஆகாது, நல்லாவே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். அதுக்காக நீங்க வாட்டர்ல போட்டெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துறாதீங்க. இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக சொல்லியிருக்காங்க. டிராப் ப்ரூஃப் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதுமே வந்து நீங்க அன்எக்ஸ்பெக்டடா பாக்கெட்ல இருந்தோ இல்ல ஹேண்ட்ல இருந்தோ கீழே விழுந்துச்சுனாலும் போனுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க போட்டு டெஸ்ட் பண்ணி எல்லாம் பார்த்துறாதீங்க. இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் சொல்லியிருக்காங்க. இந்த போனோட பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் தான். 26 + 256 GB அல்ட்ரா மெமரி ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கனால ஆப்ஸ் எல்லாம் ரொம்பவே ஃபாஸ்டா லான்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் மல்டி டாஸ்கிங் எபிலிட்டி வித் லாங் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கனால ஃபேவரட்டான கேம், வீடியோ அண்ட் போட்டோஸ் எல்லாமே நிறைய உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். வேர்ல்டு ஃபர்ஸ்ட் லேக் மொபைல் கேமிங் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஹை லெவல் கேமையும் நீங்க லேக் ஆகாம பிளே பண்ணிக்க முடியும். ரியல்மிலே ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தீங்கன்னா 90 FPS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இ ஸ்போர்ட்ஸ் கேமரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஒரு ஸ்மூத்தா நீங்க கேம் பிளே பண்ண முடியும். இந்த ரியல்மி GT16ல பாத்தீங்கன்னா ஹை லெவல் கேம் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேமர்ஸ்க்குலாம் கிடைக்கும். பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி எல்லாம் நீங்க செம்மையா பிளே பண்ண முடியும். இப்போ நம்ம ரொம்ப நேரம் கேம்ஸ் விளையாடுறோம், இல்லாட்டி மூவிஸ் பார்க்குறோம், வீடியோஸ் பார்க்குறோம்னா சில ஃபோன்ஸ் எல்லாம் ஹீட்டிங் ப்ராப்ளம் வரும். ஆனா இந்த ஃபோன்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஹீட்டிங் இஷ்யூஸ் எல்லாம் வராது. ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்திருக்கனால உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் வராது. இந்த போனோட கேமரா ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் சோனி LTY600 OIS கேமரா கொடுத்திருக்காங்க. ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது போட்டோஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாவும் கிளியராவும் உங்களால கேப்சர் பண்ணிக்க முடியும். லைட் ஃபியூஷனிங் இன்ஜின் டெக்னாலஜி கொடுத்திருக்கனால டார்க் அண்ட் லைட்ஸ்ல கூட உங்களுக்கு டீடைலா கேப்சர் பண்ணிக்க முடியும். போர்ட்ரைட் ஷாட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஐலாஷ்ல இருந்து ஹேர் ஃப்ளோ வரைக்கும் எவ்ரி டீடைல் வந்து உங்களுக்கு போட்டோஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் சூப்பர் OIS ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த மோட யூஸ் பண்ணி நீங்க ஒரு டான்ஸ் பண்றீங்க இல்ல ஒரு மூவ்மெண்ட் பண்றீங்கன்னா ரொம்பவே அல்ட்ரா கிளியரா உங்களுக்கு போட்டோஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் கேமரான்னு பாத்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. போட்டோஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா கிளியராவும் லுக்காவும் இருக்கு. டிஸ்ப்ளே சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.67 இன்ச்சஸ்ல AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. HDR10+ சப்போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் 2000 nits ஆஃப் பீக் கொடுத்திருக்காங்க. ப்ராசஸர்னு பாத்துட்டீங்கன்னா MediaTek Dimensity 7300 octal core ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு ப்ராசஸர் பாத்தீங்கன்னா கேமிங்காகவே கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணிருக்காங்க. பேட்டரி வைஸ்னு பாக்கும்போது 5000 mAh லார்ஜ் பேட்டரி கொடுத்திருக்காங்க. சோ இந்த போனோட வெயிட் கன்சிடர் பண்ணும்போது ஒரு நல்ல பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. சார்ஜிங் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 80 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. இந்த சார்ஜிங்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இருக்கு. 10 minutes சார்ஜ் பண்றீங்கன்னா 1 hour கேம் பிளே பண்ண முடியும். இதுவே ஃபுல் யூனிட் சார்ஜ் ஆனா உங்களுக்கு 9 hours வரைக்கும் கேம் பிளே பண்ண முடியும்னு சொல்றாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா 18 to 36 minutes குள்ள 0 to 100 ஃபுல் சார்ஜ் ஆயிடும். RAM வேரியேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேரியேஷன் கொடுத்திருக்காங்க. 8 128, 8 256 and 12 256. 8 128 பாத்தீங்கன்னா 22,999 லயும், 8 256 பாத்தீங்கன்னா 24,999 லயும், 12 256 பாத்தீங்கன்னா 26,999 லயும் நம்ம ஸ்டோர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு பாய்ஸ் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.